ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த டேவை ரொம்பவே ஹாப்பியாக பாசிட்டிவாக ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 5ல் இருக்கும். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்துக்க போகிறேன். நேற்று மார்க்கெட் போனப்போ சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சிது. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு சக்கரவள்ளி கிழங்கை விட மரவள்ளி கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து மரவள்ளி கிழங்கே நான் பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு போனால் மரவள்ளி கிழங்கு வீட்டில் வேக வச்சு சாப்பிட்ணும். ஏன்னா இப்போது விற்குவாங்கள்ல, வேக வச்சு விற்கும் போது அவங்க கொஞ்சம் ஹார்டாக விற்குவாங்க. எனக்கு நல்லா கொலைய வேக வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு யூஸ்வலாக ஒரு 3 to 4 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். நம்ம உப்பு போடலாம் தேவையில்லை. ஆனால் நான் வேக வச்சது 4 விசில் விட்டால் ஆனாலும் சரியாக வேகலை. நான் மறுபடியும் நல்லா வேக வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தேன். சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சுட்டு உடனே சாப்பிட்டா ஸ்வீட் தெரியாது. கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா தான் ஸ்வீட் நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 68.35 இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் எந்த ஒரு வெயிட் சேஞ்சஸும் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இந்த 15 டேஸில் 4 to 5 kg எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நான் ஃபாலோ பண்ணுற டயட்டுக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் டயட் இருந்தால் தான் நம்ம இந்த 15 டேஸில் 4 to 5 kg எல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும். நான் ஒரு பேலன்ஸ்டு மீலாக எடுத்து வாக்கிங் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது இந்த 15 டேஸில். ஸோ இதில் மேக்ஸிமம் 1.5 to 2 kg குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ரொம்ப சீட் மீல்லாம் எடுக்காமல் இருந்தால். ஸோ ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கலாம். இந்த ஒயிட் பேஸ்டு ஃபுட்டு எதுவுமே எடுக்காமல், ரைஸ் எடுக்காமல், தோசை எடுக்காமல், இட்லி எடுக்காமல், இந்த மாதிரி ரொம்ப பேலியோ டயட் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஆனால் எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எப்படி இருந்தாலும் 1 day ஃபாலோ பண்ணாவே பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நார்மல் ஹோம் ஃபுட்டே கம்ஃபர்டபுளாக நான் பிளான் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் வெயிட் நினச்ச மாதிரி குறையிலனாலும் ஒரு 1.5 kg 2 kg வரைக்கும் குறைச்சா போதும். அப்புறம் அதிலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாதம், பாவக்காய் குழம்பு, தயிர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு ஈவினிங் போல் வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே 10,000 முடிக்க முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 ரவுண்டு போனேன். இன்றைக்காவது 10,000 முடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனாலும் இன்றைக்கி முடிக்க முடியல. 9,000 சம்திங் தான் முடித்தேன். நைட்டு டின்னருக்கு முட்டை குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு குருமா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அதனால் ஃபைனலாக நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினா போதும். ஸோ நான் ஒரு 4-5 எக் இதில் ஆட் பண்ணேன். ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம முட்டை எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். காலையிலேருந்து நான் முட்டை எதுவுமே எடுக்கலை. கொண்டைக்கடலை அந்த மாதிரியும் எதுவும் எடுக்கலை. தயிர் மட்டும்தான் நான் ப்ரோட்டீன் ரிலேட்டடாக எடுத்தேன். அதனால் நைட்டுக்கு சப்பாத்தியும் ஒரு 2-3 முட்டை வர அளவுக்கு முட்டையும் வச்சு குழம்போடு சேர்த்து சாப்பிட்டேன். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபுட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கேலரிஸ் கவுண்ட் பண்ணி தான் எடுக்கணும். பெர் டேக்கு எவ்வளோ சாப்பிட்டோம் அந்த மாதிரி கேலரி கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது. கேலரி கவுண்டிங் பற்றி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நம்மளோட பேஜில் நம்ம ஆல்ரெடி கேலரிஸ்னால் என்ன, கேலரி கவுண்டிங் எந்த மாதிரி, பர் டேக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டு வீடியோவாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். டே டு டே லைஃப்பில் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கிற ஃபுட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுற புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்னைக்கு டின்னர் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தியும் முட்டை ஆட் பண்ணி முட்டை குழம்பு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோடய ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் நார்மலாக நம்ம டே பை டேயில் எடுக்கிற ஃபுட்டு தான் நான் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ இன்றைக்கி வாக்கிங்கில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 200 கிலோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். 6 கிலோமீட்டர் வரைக்கும் வாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு டே 6 வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.